ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் வாட்ச் மை சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாச்சும் இருந்தாலும். இன்றைக்கி பாப்பா ஸ்கூலில் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங். ஸோ போயிருந்தோம், நான் என் ஃப்ரெண்டு என் பொண்ணும் போயிருந்தோம். என் ஃப்ரெண்டோட பொண்ணும் அதே சேம் ஸ்கூல் சேம் கிளாஸ் தான் படிக்கிறாங்க. ஸோ எல்லாம் 2 பேரும் ஒட்டுக்காக தான் போயிருந்தோம். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் முடிஞ்சது. பாப்பா பார்த்திங்கன்னா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆக்சுவலி பாப்பாவை பார்த்தோன்னு ஒடியாந்து அவள் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவள் யார் கூடயுமே மிங்கிள் ஆகலை. அவங்க அக்கா கூடவே தான் இருந்தா. அப்புறம் போய் தனியாக உட்காந்துக்கிட்டா டேபிளில். அதுக்கப்புறம் வா போகலான்னு சொல்லி கூப்பிட்டோம். பாப்பா பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 97% எடுத்திருந்தா. நான் பெருசாக மார்க்கை ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை, ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டேன். பட் சொல்லித்தருவேன், என்னால் முடிஞ்சது சொல்லித்தருவேன், அவளும் முடிஞ்ச அளவுக்கு படிப்பாள். அப்புறம் பக்கத்தில் ஒரு பார்க் இருக்குதுன்னு கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ பார்க்குக்கு போயிட்டு அங்கே 2 பேரும் ஒரே சண்டை. பாருங்கள், சின்ன பொண்ணுக்கு பயங்கரமாக கோவம் வரும், கத்திட்டு கிடப்பா. 2 பேரும் நல்லா சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் 2 பேரும் ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. முக்கியமாக என் சின்ன பொண்ணு இருக்க மாட்டா, அக்கா இல்லாமல் அழுவா. பார்க்குறதுக்கு தான் சண்டை போடுவா, இருக்கும்போது அடிப்பா, எல்லாம் பண்ணுவா. பட் அவள் இல்லாட்டினா அக்கா அக்கான்னு அழுதுகிட்டே இருப்பாள். ஸ்கூலுக்கு போயிட்டா இவள் என்ன பண்ணுறதுனே தெரியாது. எங்களுக்கு நம்ம மேலேயே தான் இருப்பாங்க, நாமளே தான் தூக்கி வச்சுருக்கணும், நாமளே தான் வச்சுருக்கணும், எல்லாம் பண்ணுவாங்க. அதை இதையும் சொல்லி சமாதானப்படுத்தி கீழே கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, எப்படியோ ஒரு வழியாக கீழே கூட்டிகிட்டு வந்தாச்சு. கீழே இறங்கிட்டு ஒரு குஷியில் பாருங்க, இப்போ ஒரு ஜம்ப் பண்ணுவாங்க பாருங்க. எல்லோரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. என் 2 பொண்ணு, என் ஃப்ரெண்டோட பொண்ணு எல்லோரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் பார்க் பெஞ்சில் உட்காந்து பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். அங்கே இருக்க ட்ரீஸ் எல்லாம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு போயிருந்தோம். என் ஃப்ரெண்டு ஜூஸ் கொண்டு வந்திருந்தாங்க, நாங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். எல்லாம் அங்கேயே கொஞ்சம் பார்க்லேயே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. நல்லா விளையாட வச்சுட்டு அப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அது மாட்டியிருக்கிறது என் பெரிய பொண்ணோட ஐடி கார்டு. எப்போவுமே அவள் தான் வச்சுருப்பா. ஸ்கூலுக்கு போகையில் கழட்டி மாட்டுறதுக்குள்ளே பெரும் பாடாக இருக்கும், தரவே மாட்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.